அஸ்மத் குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இப்போ எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்க போகிறீங்க. மாலை முரசு டிவி இதுக்காக தொலைக்காட்சி உங்களுக்காக நேரடியாக அதை வழங்குகிறார். எல்லா கிரகங்கள்லேயும் 9 கிரகங்கள்லேயும் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகம் சொல்லக்கூடியது சனி கிரகம். சனீஸ்வரன், எல்லாரும் சனி ஈஸ்வரன் சொல்வார். சனீஸ்வரன் அவர் ரொம்ப நிதானமாக சஞ்சரிக்கிறதுனால அவருக்கு சனீஸ்வரன் பேர். இப்போ சனீஸ்வரன்றதை நம்ம சனி ஈஸ்வரன் உச்சரிக்கிறோம். தமிழில் மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சனி 12 ராசிகள்லேயும் ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷ காலம் சஞ்சரிப்பார். இப்போ கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். திருக்கணிதம் வாக்கியம்னு 2 பஞ்சாங்கம் உண்டு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சியாகிறார். இப்போ சனி தோஷம் இருக்க எல்லாரும் போகக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம், நம்ம தமிழகத்தில் புகழ்பெற்ற ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கே தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சுவாமி நமக்கு வாகனத்தோட காட்சி தரார். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் புகழ்பெற்ற தீர்த்தம் நல தீர்த்தம். இப்போ இந்த சனி பயிற்சியை முன்னிட்டு இன்றைக்கி மாலை 5:23க்கு பயிற்சியாகிறார் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு. பொதுவாக சனியோட சஞ்சாரங்களை பலவிதமாக சொல்வாள். 7.5 ஆண்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி, இப்படி எல்லாம் பலவிதமாக சொல்வாள். அர்த்தாஷ்டம சனின்றது அஷ்டமத்தில் சனி இருந்தால் எவ்வளோ தொல்லைகளை தருவாலும் அதில் அர்த்தாஷ்டம சனின்னு அதில் பாதி தருவான்னு. இப்போ துளாராசிக்காரர்களாக பெரிய ஒரு திருப்பம் தான் வச்சுக்கணும். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பல திருப்பங்கள் காத்துட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துக்கு அவர் பெயர்ச்சியாகிறார். ஏற்கனவே குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். சனி அற்புதமான யோகத்தை தருவார். ஆனால் அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் 7.5 ஆண்டு சனி முடியலையேன்னு பயப்படுவான். இது வரைக்கும் 5 வருட காலமாக கொடுத்த பதட்டங்களை அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது அந்த பதட்டங்களை படிப்படியாக குறைப்பார். பொதுவாக அபிஷேகங்கள்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னும் போது, இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு பிறந்தநாள் வருதுன்னா மங்கள ஸ்நானம் பண்ணுற வழக்கம் உண்டு. சுபகாரியங்கள்லாம் பண்ணும்போது மங்கள ஸ்நானங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்திரன், அக்னி, வருணன், வாயு, குபேர, ஈசான இவாளெல்லாம் நம்ம கொண்டாடும் பொழுது, அஷ்டதிக் பாலகர்களையும் கொண்டாடும் பொழுதும் உங்களுக்கு இந்த மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணுவோம். பிறந்தநாள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆயுஷம் பண்ணுறோம். அது மாதிரி இந்த மாதிரி நவகிரகங்களுக்காக இருக்கட்டும், தெய்வங்களுக்காக இருக்கட்டும் அபிஷேகம் செய்கிறது உண்டு. அப்போ அபிஷேகம்ன்றது பலவிதமான திரவியங்களில் செய்வாள். பால், தயிர், தேன், இளநீர் இது. இப்போ இந்த சனி பயிற்சியை முன்னிட்டு திருநள்ளாறில் இப்போ அபிஷேகம் ஆரம்பிக்கிறான். பொதுவாக பார்த்திங்கன்னா பகவானை கொண்டாடக்கூடிய ஆகமம்னா வைகானச ஆகமம், அடுத்து பாஞ்சராத்திர ஆகமம், அதே மாதிரி சிவாகமங்கள் 28 அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ருத்ரம், சமக்கம், வேத கோஷங்களோட இப்போ சனி பகவானுக்கு திருமஞ்சனம் ஆரம்பிக்கிறான் சனி பயிற்சியை முன்னிட்டு. இப்போ இது பார்க்குறதே பெரிய புண்ணியம்னு சொல்லுவாள். சரி, இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயம் இந்திரனுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியை கூப்பிட்றார். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு ஆதரவாக இருந்து அந்த அசுரனை அழிக்கிறார். அப்போ இந்திரன் கேட்குறார், உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்றார். அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன கேட்குறாருன்னா, ஜனங்கள்லாம் கலியுகத்தில் நிறைய கஷ்டப்பட போகிறா, இவாளுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறதுக்கு ஒரு சிவலிங்கம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ இந்திரனுக்கு அந்த சிவலிங்கத்தை கொடுக்குற அபிப்பிராயம் இல்லை. அதான் அவங்ககிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதை கொடுக்குற அபிப்பிராயம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி ஒரு 6 சிவலிங்கத்தை பண்ணிட்டோம். அந்த சிவலிங்கம் இந்த 6 பண்ணிவிட்டு இந்த சிவலிங்கத்தையும் அதோடு வச்சு உங்களுக்கு எது சிவலிங்கம் வேணுமோ எடுத்துக்கணுன்றான். சிவபெருமான் அருளால் அவர் சரியான சிவலிங்கத்தை எடுத்துக்கிறார். அதை பார்த்துட்டு இந்திரன் சந்தோஷப்பட்டு, உங்களுக்கு சிவன் அருள் இருக்குது, 7 சிவலிங்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கோன்றான். அது இப்போ அந்த சிவலிங்கத்தை 7 சிவலிங்க பிரதிஷ்டை பண்ண இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவாரூர், நாகப்பட்டினம் இதெல்லாம் பண்ணான். அது மாதிரி இது 2வது சப்த விடங்க க்ஷேத்திரம் சொல்லுவான். இதில் சப்தம்னா 7, சப்தம்னா 7, விடங்கம் சொல்லும்பொழுது அதான் ஒளி படாத சிவலிங்கம்னு அர்த்தம். ஒளியே படாமல்
தானே வந்தவன் அர்த்தம். ஒளிப்படாத சிவலிங்கம். இது மோட்சத்தை தரக்கூடியவர் சொல்வார். இந்த க்ஷேத்திரத்தில் கொண்டு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை பண்ணதாக சொல்வார். இந்த க்ஷேத்திரம் வந்து மூவர் பாடிய ஸ்தலம். திருஞான சம்பந்தர் இவெல்லாம் மூவர் பாடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இங்கே இருக்கிற தீர்த்தத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, காசிக்கு போனாலும் சனி விடாதுன்னுவான். அது மாதிரி அதே மாதிரி நல மகாராஜாவுக்கு அந்த சோதனை வருது. காசிக்கு போனாலும் சனி விடாத அளவு ஒரு சோதனை. அது ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமயந்தியோட சுயம்பரம். அந்த தமயந்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேவர்கள்லாம் விரும்புகிறான். அப்போ சனி பகவானும் விரும்புகிறார். அப்போ தேவர்கள்லாம் விரும்பும் பொழுது நலன்கிட்ட போய் ஒரு வரம் கேட்குறான். நல மகாராஜா, நாங்கள்லாம் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ அந்த தேசத்துக்கு போனீன்னா உனக்கு மாலை போட்டுருவா, அதனால் நாங்கள் தான் போனோன்றான். அப்போ நலன் சொல்கிறான், நீங்கள் உங்களோட சொரூபத்தில் போனீங்கன்னா கட்டாயம் பண்ணிக்க மாட்டா, என்னோட சொரூபத்திலே போங்கன்றான். எல்லாருமே நலன் மாதிரி ஒரு மாதிரி வரா. அப்போ நலனும் அங்கே வரான். தமயந்திக்கு ஒரு பெரிய சோதனை. ஒரு நலன் எதிர்பார்த்தா யமன், வருணன், இந்திரன் இவாள்லாம் 4 பேரும் தேவர்கள் நலன் ரூபத்தில் வந்திருக்கா. யார் உண்மையான நலன்னு தெரியல. அப்போ யோசிக்கிறான். தமயந்தி நல்ல புத்திசாலி. தேவர்களுக்கு கண் சிமிட்டாது, பூமி காலில் படாது, அவர்கள் போட்டிருக்க மாலை வாடாது. இந்த அடையாளங்களை வச்சு சரியான நலன் யாருன்னு பார்த்து மாலை போட்டா. அப்போ சனி பகவான் நிதானமாக வந்ததுனால தாமசமாக வந்து சேர்றார். அப்போ சனி பகவான் வந்து இவரை விடக்கூடாதுன்னு பார்த்துட்டுருக்கார் நலனை. ஒரு சந்தர்ப்பத்தில் நலன் கால் அலம்பாமல் வரும்பொழுது அவர் கால் வழியாக பாதம் வழியாக அவரை பிடிச்சிட்டான்னு சொல்லுவாள். அப்புறம் உங்களுக்கு அந்த மற்றதெல்லாம் தெரியும். சூதில் எல்லாத்தையும் இழந்து தமயந்தியோட காட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், காட்டிலையும் தனித்து விடப்பட்டதுதான். அந்த அன்னப்பறவையை பிடிக்க போகிறா, காட்டில் தமயந்தி தனியாக இருக்கா. அதுக்கப்புறம் நலன் வந்து கார்கோடகனை சந்திக்கிறார். கார்கோடனுக்கு ஒரு சாபம். பரீட்சித்து மகாராஜாவை கடித்ததுனால கார்கோடகன் சபிக்கப்பட்டு பூமியில் விழுந்து ஒரு தீயில மாட்டிக்கிறார். அப்போ அந்த கார்கோடகனை நலன் காப்பாற்றுறார். அப்போ கார்கோடகன் அவருக்கு நலனுக்கு அருள் பாலிக்கிறார். அதாவது அவரோட நிறத்தை மாற்றுறார். இதெல்லாம் நடந்து தன்னோட இழந்த ராஜ்யத்தை பெற்று அப்படியே அவனுக்கு சனி விடாததுனால இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் வந்து நல தீர்த்தத்தில் குளிக்கிறார், ஸ்நானம் பண்ணுறார். ஒரு விஷயம் என்னென்னா, நல தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. நம்ம போன உடனே இந்த தீர்த்தத்தில் காலை வைக்கக்கூடாது. வலது கையால் தீர்த்தத்தை தொட்டு தலையில் தெளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 கை அளவி அதுக்கப்புறம் காலை நம்ம நினச்சி குளிக்கலாம். ஏன்னா இது குளிக்கிறதுக்கான விதிமுறை. நேரடியாக நீங்கள் நல தீர்த்தத்தில் கொண்டு போய் பாதத்தை வச்சு ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் அதை குளிச்சுட்டு துணிகளை வந்து ஜலத்திலேயே போட்டுடுறான். நாம் நிச்சயம் அந்த தவறை பண்ணக்கூடாது. குளித்த அந்த துணிகளை, பழைய துணிகளை குளத்தங்கரையிலேயே போடவே கூடாது. குளித்து முடித்த உடனே நம்ம துணி மாற்றினாலும் பழைய துணிகளை குளத்தில் போடக்கூடாது. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த நல தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் சனி பகவானோட அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாள். சனி வந்து கருப்புக்கு அதிகாரி. 2.5 வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடியவன். அவரோட தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா 19 வருடம் எண் கணிதத்தில் 8என்ற எண்ணுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன். காக்க துவஜாய விட்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படின்னு இவரோட பெருமையை சொல்வான். காகத்தை வாகனமாக உடையவன் சொல்வான். மந்தன்னா நிதானமாக சஞ்சரிக்கக்கூடியவன். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். இவரோட சகோதரி யார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நிறைய புண்ணிய தீர்த்தங்களை பற்றி பேசச்சே கேள்விப்பட்டிருப்பீங்க. பூஜைகளில் கூட கங்கை செய்யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்லாம் சொல்லியிருப்போம். அதில் யமுனைன்னு வர பாருங்க. அந்த யமுனை தான் சனீஸ்வர பகவானோட உடன் பிறந்த சகோதரி. உடன் பிறந்த சகோதரி யாருன்னு கேட்டிங்கன்னா யமுனை. இப்போ இவருக்கு கால் ஊனமானதுக்கு பல கதைகள் சொல்வா. யம தர்மராஜாவோட தண்டத்தால் தண்டிக்கப்பட்டவன் சொல்வா. ராவணன் வந்து இவரோட காலை வந்து தன்னோட கதாயுதத்தால் அடித்து உடைச்சான்னுவா. இன்னொரு கதையில் இமயமலைக்கு போகிறார். அதில் கைலாச மலையை நோக்கி போகிறார். அப்படி கைலாச மலையை நோக்கி போச்சே சனி பகவானோட பார்வை ரொம்ப உக்கிரமாக இருக்கும்னுவா. அவர் விநாயக பெருமானை பார்த்ததாகவும்
அதனால் விநாயகர் பெருமான் தலை வந்து உங்களுக்கு துண்டித்து விழுந்ததாகவும், இவர் கைலாயத்தில் காலடி எடுத்து வச்சதுனால இவர் கால் ஊனமாட்டோடு பார்வதி சபித்ததாகவும் ஒரு கதையை சொல்வார். பார்வதி தேவியோட சாபம் அப்படின்னு சொல்வார். சனி பகவானோட பெருமைகள் நிறைய சொல்லலாம். சனியை போல் கொடுப்பார் இல்லை. தர்மத்துக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் சனி பகவான் யார் தர்மத்தை கடைபிடிக்கிறாளோ அவளை அதிகமாக கஷ்டப்படுத்த மாட்டார். இப்போ பாருங்கள், யார் வந்து நியாயப்படி நடக்கிறாளோ சனி பகவானே சொல்கிறார், அவளை தான் தண்டிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ரெண்டாவது, யாருக்கு 7.5 ஆண்டு சனி நடக்கிறதோ, யாருக்கு அஷ்டம சனி நடக்கிறதோ, யாருக்கு பாத சனி நடக்கிறதோ, இவெல்லாம் நல சரிதம் படித்தா கட்டாயம் அந்த சனி பகவானோட தொல்லையிலேருந்து விடுபடுவான்னு சொல்லுவாள். நீங்கள்கிட்ட இப்போ கிராமங்களில் கூட பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய பரிகாரமாக சனிக்கிழமை அன்னைக்கு சாதத்தில் 2 எள்ளு கலந்து காகத்துக்கு சாதம் வைக்கிற வழக்கம் உண்டு. காகத்துக்கு சாதம் வைப்பான். இந்த திருநள்ளாறு கேத்திரத்தை பற்றி சொல்லணும்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பலி பீடம் பாருங்கள், துவஜஸ்தம்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பலிபீடம் வந்து நகர்ந்துருக்கும். இந்த பலிபீடம் வந்து இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் நகர்ந்துருக்கும். அது என்னடா ரகசியம் அப்படின்னா, ஒரு சமயம் இந்த தேசத்தை ஆண்ட ராஜா இந்த தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு தினமும் பால் கொடுக்க சொல்லி ஒரு இடையனுக்கு உத்தரவு போடுறார். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பசுமாடு 10 பசுமாடு கொடுத்துருவா. அதுலேருந்து வரக்கூடிய பாலை சிவாலயத்துக்கோ விஷ்ணு கோயில்களுக்கோ கொடுக்க சொல்லுவாள். இப்போ இந்த சிவன் கோயிலுக்கு கொடுக்க சொல்லி ஒரு கணக்கர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா. அந்த கணக்கன் வந்து கணக்கு எழுதுகிறான், கணக்கு எழுதுகிறான். ஆனால் பால் வந்து கொடுக்கறதில்ல. பாருங்கள், உலகத்திலேயே சொல்லும் செயலும் ஒத்து நடக்கும் உயர்ந்த மனிதர் எவர் உண்டுன்னுவான். உலகம் முழுதும் தேடி பார்த்தால் ஒருவர் இருவர் தான் உண்டுன்னுவான். அப்போ இந்த திருக்கோயிலுக்கு பால் கொடுக்க மனசு இல்லை கணக்கனுக்கு. இடையன்கிட்ட சொல்லிடுறான், அந்த ஊரில் இருக்கிற எல்லா வரவு செலவுகளும் கணக்கனை சேர்ந்தது, பால்லாம் கொடுக்க வேண்டாம், ஆனால் நான் கணக்கு எழுதிடுறேன், நீ கொடுக்காதேன்னுறான். ஒரு 2-3 வருஷம் கழித்து ராஜா தர்பாரண்யேஸ்வரரை தரிசிக்க வரார். அங்கே அர்ச்சகர்கிட்ட கேட்குறார், கோயிலுக்கு தினமும் அபிஷேகத்துக்கெல்லாம் வழிபாட்டுக்கு பால் வருதா? ஆனால் அர்ச்சகருக்கு அவருக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியாது. உண்மையை சொல்லிட்டார், பால் வரதில்லை. உடனே ராஜா கோபம் வந்துருக்கு. இப்போ மாதிரிலாம் வந்து கிடையாது, அலகழிக்க முடியாது. சண்டை சச்சரவு கோர்ட்டு வழக்குன்னா 10 வருஷம் 20 வருஷம்லாம் கிடையாது. உடனே தண்டனை. உடனே பலிபீடத்தில் அந்த யாதவன் இடையன் தலையை வெட்ட சொல்லிட்டான். பலிபீடத்தில் வச்சாச்சு. அந்த இடையன் வந்து சிறந்த சிவபக்தன், கணக்கனுக்கு எதிராக பேச தைரியம் இல்லாதவன். சிவாய நம்ம சிந்திப்போருக்கு அபாயம் என்றும் இல்லைன்னு பலிபீடத்தில் தலையை வச்சுட்டான். சிவனோட நாமத்தை சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணுறார், திரிசூலத்தை அந்த பலிபீடத்து மேலே அனுப்புகிறார். அந்த பலிபீடம் அந்த திரிசூலம் பட்ட உடனே நகர்ந்துருது. இடையன் உயிர் பழிச்சுடுறான். ஆனாலும் அந்த திரிசூலம் கணக்கனை அழிச்சதாக சொல்வார். அந்த சிவபக்தனை தன்னோட பக்தனை காப்பாற்ற அந்த பலிபீடத்தை அவர் நகர்த்தினது இன்றைக்கும் இந்த திருக்கோயிலில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே சனி பகவான் அற்புதமாக சேவை சாய்க்கிறார். சனி பகவான் அற்புதமாக சேவை சாய்க்கிறார். பொதுவாக வந்து சிவாலய தரிசனங்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சப்த விடங்க க்ஷேத்திரங்களில் சுவாமியை தரிசனம் பண்ணால் 1000 சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாள். 1000 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாள். இப்போ பாருங்கள், 7.5 ஆண்டு சனி நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களோ கும்ப ராசிக்காரர்களோ இல்லை 7.5 ஆண்டு சனி இப்போ ஆரம்பிச்சிருக்கிற மீன ராசிக்காரர்களோ இந்த தரிசனங்கள்லாம் பண்ணும்பொழுது இப்போ எத்தனை பேர் திருநள்ளாறு போக முடியும் இல்லையா? முடியாது. அப்போ நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே தரிசனம் பண்ணலாம். அது மாதிரி தரிசனம் பண்ணும்பொழுது கட்டாயம் நம்ம சிவநாமத்தை சொல்லி சனி பகவான் காயத்ரியை சொல்லி சுவாமியை நமஸ்காரம் பண்ணால் பலன் கட்டாயம் உண்டு. இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் அங்கே சனி பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பொதுவாக தரிசனம் பாப விமோச்சனம் சொல்லி ரொம்ப சிரேஷ்டம். இப்போ பாருங்கள், அபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வேத கோஷங்கள்லாம் முழங்க போகிறது. காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமகான்னு சொல்லி வேத கோஷங்களோடு இப்போ சுவாமியை நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு அந்த விசேஷ பூஜைகளுக்கான நிகழ்வுகள் இப்போ ஒவ்வொரு படியாக நடத்திக்கிட்டே இருக்கா. பொதுவாக ஒரு திருமஞ்சனம்னா அதுக்கு என்ன பண்ணுவா, புண்ணியாவஜனம்னு ஒரு பண்ணுவான்.
அப்புறம் சங்கல்பம் பண்ணுவான். பகவதாஜா பகவத் கைங்கரிய ரூபம் பரமேஸ்வர பிரியத்தர்த்தம்னு சங்கல்பங்கள்லாம் பண்ணுவான். இப்போ அடுத்து அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறான். இப்போ நம்ம சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து சனி இந்த பயிற்சி நடக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வக்ரம்னா என்ன? இப்போ மகர ராசியில் இது வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறேன். நம்ம திருக்கணிதத்தை பற்றி மீனத்துக்கு வர்றதை பற்றிலாம் பெருமைகளை அப்புறம் இன்னும் விவரமாக பேசலாம். இந்த சந்தர்ப்பம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுகிறதுனால நம்ம மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வர விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம பேசலாம். அது நம்ம மீன சப்ஜெக்டெல்லாம் அப்புறம் பின்னால் நம்ம துளாராசி பெருமைகளை பின்னால் பேசலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் வக்ரகதியில். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் வக்ரகதியில் மகரத்தில் சஞ்சாரம் பண்ண இந்த சனி பகவான், அதாவது ஆட்சி தான் மகரத்தில் அவர் ஆட்சியாக இருந்தார், சஞ்சாரம் பண்ணார். எப்பயுமே ஆட்சியாக இருந்து வக்ரமானால் நீச்ச பலன் தருவான்னு சொல்கிறார். அப்போ மகரத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இவர் வக்ரகதியிலேருந்து நிவர்த்தியாகி கும்ப ராசியில் பிரவேசம் பண்ணுறார். ஆனால் இதில் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கணும். செவ்வாயோட சாரகதியில் அவிட்டத்தில் செவ்வாயோட சாரகதியில் தான் இப்போ சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கும்பத்தில். இப்போ வக்ர நிவர்த்தி ஆறுதே நல்ல விஷயம். மகர ராசிலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகி கும்பராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். மறுபடியும் சொல்கிறோம், இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த 7.5 ஆண்டு சனின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. துளாராசிக்காரர்களுக்கு 7 இருக்கிற குரு நல்லது பண்ணுற மாதிரி இப்போ அர்த்தாஷ்டம சனி துளாராசிக்காரர்களுக்கு விலகிறது நல்லது. முதலே சொன்னோம், அர்த்தாஷ்டமம்னா அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்ன்றது அந்த 8ல் பாதி 4. ஸோ அர்த்தாஷ்டம சனி விலகிறது கும்பராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ தனுர் ராசிக்காரர்களுக்கு 7.5 ஆண்டு சனி முடியறது. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 ஆண்டு சனி ஆரம்பிக்கிறது. மீன ராசிக்காரருக்கு 7.5 நாட் சனி ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் மற்ற கிரகங்களோட சஞ்சாரத்தையும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதனால் பொதுவாக இந்த 7.5 ஆண்டு சனி ஆரம்பிக்கிறதுன்னு பயப்பட வேண்டாம். அதேமாரி கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி இருக்காருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், சில பேருக்கு சனி தசையே நடக்கும். சில பேருக்கு ஏற்கனவே அவங்க பிறக்கும் பொழுதே கும்பத்தில் சனி இருந்து அவரே கும்ப லக்னமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கும்பராசி கும்ப லக்னம் பிறக்கும் பொழுதே ஜென்மத்தில் சனி இருந்து இப்போ அதே இடத்துக்கு சனி வரார். இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். இன்னும் சில பேர் சொல்கிறா, திருநள்ளாறு க்ஷேத்திரம் போகிறதா இருந்தால் வருஷத்தில் ஒரு தடவை தான் போகணுமான்னு கேட்குறா. திருநள்ளாறு க்ஷேத்திரம் எத்தனை முறை வேணால் போகலாம். ஒரு தடவை இல்லை, 2 தடவை, எத்தனை தடவை வேணால் போகலாம். அப்புறம் சனிக்கிழமை தான் போகணுமான்றா. நீங்கள் கிழமைகளில் சனிக்கிழமை விசேஷம், அவ்வளோதான். ஆனால் சுவாமிக்கு இப்போ அன்னாபிஷேகம் நடக்கிறது, அன்றைக்கி சனிக்கிழமை தான் வரும்னு சொல்ல முடியுமா? சுவாமிக்கு அன்னாபிஷேகம் சனிக்கிழமை தான் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அடுத்து மார்கழி திருவாதிரை கொண்டாடுறா. இதெல்லாம் அதனால் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்கும், நம்ம போகலாம். அதனால் கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் சில முக்கியமான திருப்பங்களை இந்த தேசத்துக்கு கொடுப்பார்கள், ஒன்றும் சந்தேகமே இல்லை. கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் இப்போ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வந்திருக்க சனி பகவான் பல அற்புதங்களை இந்த தேசத்துக்கு செய்வார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் வக்கரகதி காலங்கள் மட்டும் கொஞ்சம் தொல்லை தரும். கும்பத்தில் சனி வக்கரகதி அடையக்கூடிய காலங்கள் மட்டும் கொஞ்சம் தொல்லை தரக்கூடிய காலமாக இருக்கும்னு சொல்லுவாள். இப்போ இந்த கும்பராசிக்காரர் மட்டும்தான் நம்ம திருநள்ளாறு போனோம்னு இல்லை மீனராசிக்காருக்கு 7.5 ஆண்டு சனி நடக்கிறது, அதனால் அவங்க தான் போகணுன்ற அவசியம் இல்லை. அதனால் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட் சனி விட்டு போச்சு, அதனால் நான் திருநள்ளாறு க்ஷேத்திரம் போக வேண்டாம்னு நினைக்கவும் வேண்டாம். 12 ராசிக்காரர்களும் திருநள்ளாறு கட்டாயம் போகலாம். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது வக்கர நிவர்த்தி ஆறுதே நல்லதுன்னு சொல்லுவோம். வக்கரம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கு சில அவஸ்தைகள் உண்டு. அதாவது கிரக யுத்தம் உண்டு, வக்ரம் உண்டு, அதிசாரம் உண்டு. இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி போகிறது, அதிசாரம்ன்றது வேகமாக முன்னோக்கி வருது, அஸ்தங்கம்ன்றது மறையிறது, கிரக யுத்தம்ன்றது அங்காரகனோட சம்பந்தப்படுறது. இப்போ வக்ரம் நிவர்த்தியாகி ஒரு சந்தோஷமான நிலையில் சனி பகவான் தன்னோட கும்பராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். கும்பராசிக்கு அவர் பிரவேசம் பண்ணுறார். ஸோ இது ஒரு நல்ல அறிகுறி, இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல அறிகுறின்னு சொல்லலாம். இப்போ நம்ம திருநள்ளாறு க்ஷேத்திரம் போகிறோம்.
அங்கே தரிசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானை மட்டும் தரிசிக்கணுன்ற அவசியம் இல்லை. கட்டாயம் நம்ம சனி பகவானை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அம்பாலையும் தரிசிக்கணும், சுவாமியும் தரிசிக்கணும், விநாயக பெருமாண்டையும் பிரார்த்தனை பண்ணணும். திருக்கோயிலுக்கு போகிறோன்னா அங்கே இருக்கிற மற்ற விஷயங்களையும் கட்டாயம் நம்ம கவனிக்கணும். இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்று, அவரை ஸ்துதி பண்ணும்பொழுது கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவார். சனி பகவானை யார் ஸ்துதி பண்ணுறாலோ கட்டாயம் அவருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவரை அர்ச்சிக்கிறவருக்கு கட்டாயம் அவர் அனுகிரகம் பண்ணுவார். பொதுவாக அவருக்கு எள்ளு அன்னம் ரொம்ப பிரீத்தி. பொதுவாக அன்னங்களில் சித்ரா அன்னம் சொன்னிங்கன்னா சக்கரை பொங்கல் சொல்லலாம், புளியோதரை, தேங்காய் சாதம், எலுமிச்சப்பழ சாதம் இதெல்லாம் சொல்லுவாள், சித்ரா அன்னம் சொல்லுவாள். இதில் எள்ளு சாதத்தில் சனி பகவான் பிரீத்தி அடையக்கூடியவர். பொதுவாக யாருக்கெல்லாம் சனி பகவான் அனுகூலமாக இல்லையோ அவெல்லாம் இந்த எள்ளு சாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதேமாதிரி கருப்பு கரை போட்ட வஸ்திரங்களை தானம் பண்ணலாம். கருப்பு கரை போட்ட வஸ்திரங்களை தானம் பண்ணலாம். சனிவார விரதம் இருக்கலாம். அதேமாதிரி சனி பகவானால் தொல்லை வரக்கூடாது அப்படின்னும்போது ஆஞ்சநேயர் சுவாமியை பூஜிக்கலாம், விநாயக பெருமானை பூஜிக்கலாம். விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் பூஜிக்கலாம். வக்ரதுண்டரை பூஜித்தால் விநாயகர் அருளால் கட்டாயம் சனியால் வரக்கூடிய தொல்லைகள் கட்டாயம் குறையும்னு சொல்லுவாள். அதே மாதிரி லவண தானம் பண்ணலாம். யாருக்கெல்லாம் 7.5 ஆண்டு சனி, இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கும், லவணம்னா உப்பு, இந்த கல் உப்பை வாங்கி தானம் பண்ணுறதுன்னு ஒரு முறை உண்டு. லவண தானம் பண்ணலாம். அதே மாதிரி ஈஸ்வர கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரதும் ரொம்ப புண்ணியம். சிவக்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரதும் மிக மிக புண்ணியம். அது எதனால் சொல்லுவான்னா, காசியில் கூட திலபாண்டேஸ்வரர் கோயில் ஒன்று உண்டு. அதாவது ஒரு வாட்டி என்ன பண்ணாரா சுவாமி, சிவபெருமான சனி பகவான் போய் சந்திக்கிறார். உங்களை பிடிக்க போகிறேன்னு சொன்னாராம். சனி பகவானை பிடிக்க போகிறேன்னாராம். உடனே சிவபெருமான் அந்த ரூமில் போகிறேன், கதவு திறந்த உடனே என்னை பிடினாராம். சரின்ட்டு அவர் தன்னோட அறைக்குள்ளே போயிடுறார். கதவு திறக்கிறது. சனி பகவான் அவரை பிடிக்கணும்னு பார்க்குறாரு. பார்த்தா எதிர பெரிய நிலக்கண்ணாடி, அதில் சனி பகவானோட ஸ்வரூபமே தெரிஞ்சு சனி பகவான் சிவன்கிட்ட என்னை அபச்சாரத்தை பொறுத்துக்கோன்னு வரம் கேட்டாராம். அதனால் சிவன் அடியார்களுக்கு எப்பயுமே சனி பகவான் அதிக கஷ்டத்தை தரமாட்டார். அதனால தான் சொன்னார், வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவினா. கடைசியில் என்ன முடிக்கிறார், ஆசரு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு முடித்தார். அதனால் சிவன் அடியார்களுக்கு எப்பயுமே அதிக கஷ்டங்களை சனி பகவான் தரவே மாட்டார். அதனால் சாதாரணமாக சனி தசை நடக்கிறவாளாக இருந்தாலும், ஏன்னா இப்போ சனி தசை நடக்கிறவாளுக்கும் ராகு தசை சனி தசை இந்த 2 தசையை பற்றி பேசினாலும் எல்லோரும் பயப்படுவான். இப்போ சனி தசை நடக்கிறதுனா கேட்கவே வேண்டாம். சனி தசை நடக்கிறதுனா கேட்க வேண்டாம், எல்லோரும் பயப்படுவா. ஆனால் சனியை போர் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த திருநள்ளாறு இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ஜனங்க இருப்பான். எப்பயுமே நம்ம இந்து தர்மங்கள்ன்றது என்றைக்குமே குறையிறதே கிடையாது. பக்தின்றது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எந்த காலத்துக்கும் குறையிறதே இல்லை. ஆனால் ஈசன் அருள் இருந்தால் இந்த மாதிரி நவகிரகங்களால் வரக்கூடிய தொல்லைகள் வராது. அதனால தான் பாடுறார் பாருங்க. என்ன பாடுறாருன்னா அருமையான தமிழில், மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்பொழுது மதன் எனும் பாறை தாக்கி, மதம்ன்ற பாறை தாக்கி உணையனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நாராயண நாமம்னு சிவபெருமானோட நாமத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு மற்ற தொல்லைகள் எல்லாம் தானே விலகும் அப்படின்னு சொல்லுவாள். யாருக்கு சிவன் அருள் இருக்கோ அவளுக்கு தொல்லைகள் தானே விலகும். இப்போ நீங்கள் அற்புதமாக தரிசனம் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். காக்கத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி அப்படின்னு அற்புதமான ஒரு காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள், நேரில் போக முடியாதவா கூட இந்த விஞ்ஞானத்தோட வளர்ச்சி, இந்த மாலை முரசு தொலைக்காட்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கறது. இப்போ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா எந்த கிரகத்துக்கு 12 ராசியில் பார்த்திங்கன்னா யாருக்குமே அடுத்தடுத்த வீடுகள் கிடையாது. இப்போ மிதுனத்தில் புதன் ஆட்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்த வீட்டில் அவர் ஆட்சி கிடையாது, கன்னியில் ஆட்சி ஆகிறார். ஆனால் சனி பகவான் மட்டும் மகர ராசி அடுத்து வரக்கூடிய கும்ப ராசியில் அவர் ஆட்சி ஆகிறார். மகர ராசி அடுத்து வரக்கூடிய கும்ப ராசியில் ஆட்சி பெறக்கூடியவர். அதேமாதிரி பார்த்தா மேஷத்தில் நீச்சனாயும் துலாத்தில் உச்சம் பெறக்கூடியவனாக இருப்பார். சுக்கிர பகவானுக்கு அடுத்து, சுக்கிர பகவான் 20 வருஷம் தசா புத்தி,
அதுக்கு அடுத்துன்னு சொன்னால் சனி தசை தான் பெரிய தசை. 19 வருடம்னு சொல்லுவான். சனி தசையால் யோகங்களை அடைந்தவர்கள் அநேகம் பேர் உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா லக்னக்காரர்களுக்கும் சனி வந்து அதீத நன்மைகளை தருவார். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு அவர் தர்ம கர்மாதிபதியாக போகிறார், 9 கூடிய பாக்கியாதிபதியாகவும் போகிறார், அவர் 10 கூடிய ஜீவனாதிபதியாகவும் போகிறார், தர்ம கர்மாதிபதியாக போகிறார். அதனால் சனி பகவானோட அருள் இப்போ எல்லோரும் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ பாருங்கள், வாசனை பூக்களால் அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்கா. சுவாமியை தரிசிக்க நமக்கு 1000 கண் வேணும். இந்த வாசனை பூக்களால் அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்கா. அங்கே பாருங்கள், அந்த என்ன சாஸ்திர முறைப்படியோ ஆகம முறைப்படியோ அதுக்கான விதிமுறைகள் படி இப்போ பூஜைகள் ஆரம்பித்து செய்துட்டு வரா. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தரிசிக்கும் போது நமக்கு ஒன்று வேணும்னு கேட்காம நம்ம பிராமணோ சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்றபடி இப்போ இந்த சனி பகவானை தரிசிக்கும்போது நம்ம தேசத்தில் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம். அதிவிருஷ்டினா என்ன, அனாவிருஷ்டினா என்ன? இப்போ பாருங்கள், மழை இல்லைன்னு சொல்லி நம்ம லாரியில் வீடு வீடாக தண்ணி சப்ளை பண்ண முடியாதது. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நம்ம வெளியிலேயே வர முடியாமல் இருக்குது. அது மழை வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும். இந்த மழை வந்து பெஞ்சு கெடுக்கிறது, பெய்யாமலும் கெடுக்கிறது. இப்போ அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நம்ம தேசத்தில் காலாகாலத்தில் மழை பெய்யணும், தேவையான பொழுது மழை பெய்யணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது ஒரு அற்புதமான ஆச்சரியமான தரிசனம். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் எப்பொழுதும் இன்புற்று இருக்க வேறொன்று அறியும் பராபரமேன்னு பிரார்த்தனை பண்ணலாம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்மளாம் சந்திக்கலாம். மங்களானி பவந்து.